எந்த ஒரு சமுதாயத்துக்காக எந்த ஒரு மகனுக்காக இந்த சமுதாயத்தையே வந்து பின்தங்கிய நிலைக்கு கொண்டு போனாரோ அந்த ஒரு மகன் வந்து இவ்வளோ வந்து மோசமா அவரை வந்து எதிர்க்கிறது யாராலுமே ஏற்றுக்கொள்ள முடியல. ரொம்ப கஷ்டமா இருக்கு அதெல்லாம் பார்க்கக்குள்ள. எங்களுக்கு வந்து மாற்று கருத்து இருக்கலாம், எல்லாம் சரிதான். எங்களுக்கு ஐயாவை பத்தி நாங்க விமர்சிக்கிறோம், எல்லாமே பண்றோம், எல்லாமே சரிதான். ஆனா ஒரு தந்தை மகனா வந்து ஒரு வயதான காலத்துல ஒரு கட்சியை மகனுக்காக அர்ப்பணிச்ச ஒரு தந்தையை வந்து மகன் வந்து இவ்வளவு கொடுமைப்படுத்துறது, இந்த மாதிரி இழிவா பேசுறது யாராலுமே ஏற்றுக்கொள்ள முடியல இந்த கட்சி. இல்ல இப்போ மற்ற கட்சிகள் இருக்கு, எந்த கட்சி எல்லா கட்சிகளுமே இப்ப வன்னியருக்கு எதிர்ப்பான நிலையில தான் இருக்காங்க. அது எந்த கட்சி பார்த்தாலுமே வந்து வன்னியருக்கு வந்து எதிர்ப்பான நிலையில தான் இருக்குது எல்லா கட்சியுமே. உதாரணத்துக்கு பாட்டாளி மக்கள் கட்சி வன்னியர் மக்களுக்கு எதுவுமே செய்யல. இது வரைக்கும் இன்னைக்கு அன்புமணியும் ராமதாஸ் அவர்களும் சேர்ந்து சண்டை போட்டு இந்த சமுதாயத்தை பின்தங்கிய நிலையில தான் வச்சிருக்காங்க. அவங்க சண்டைனால எங்களுக்கு எந்த நலனும் நடக்கல. ஏன்னா தமிழ்நாடு கட்சியா இருந்தது இது. இப்போ வந்து ரெண்டு மகனுக்காக ரெண்டு குடும்பத்துக்காக கட்சியா மாறிடுச்சு, அவங்களோட பணத்துக்கான கட்சியா மாறிடுச்சு. இது ரெண்டு பேருமே அடிச்சுட்டு இருக்கிறாங்க. இதுல வந்து மக்களுக்கு வந்து எந்த ஒரு பலனுமே கிடையாது. ரெண்டு பேருமே அடிச்சிட்டு இருக்கனால மக்களுக்கு எந்த ஒரு பலனுமே கிடையாது. இந்த கட்சியில எந்த கட்சியுமே வந்து இந்த சமுதாயத்துக்கு எந்த ஒரு நல்லதும் நினைக்க போறது எல்லாருமே ஏமாத்தணும் தான் நினைக்கிறாங்க. எதுக்கு நான் சொல்றேன்னா, நீங்க வந்து இப்போ ஏடிஎம்கே எடுத்துக்கோங்களேன். அந்த 21 தியாகிகளை வந்து சுட்டு கொண்டது வந்து ஏடிஎம்கே அரசு தான். அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் வந்து அந்த சூழ்ச்சி பண்ணி வீரப்பன் அவர்களை சுட்டு கொண்டாங்க, வீரப்பன் அவர்களை கொண்டாங்க. நீங்க இப்ப எடப்பாடி அவர்கள் எடுத்துக்கோங்க, 10.5 தரேன் அப்படின்னு சொல்லி 2021 எலெக்ஷனுக்கு முன்னாடியே அறிவிச்சாங்க. சரியான கணக்கெடுப்பு எடுத்து அவர் அறிவிக்கிறதுனால அது தடை செய்யப்பட்டது. உங்களோட கட்சிக்காக அரசியலுக்காகவும் உங்களோட அரசியல் வளர்ச்சிக்காகவும் நீங்க வந்து ஓட்டுக்காகவும் வன்னியர் மக்களோட ஓட்டு வேணும் அப்படின்ற ஒரே காரணத்துக்காக நீங்க இப்படி தப்பான ஒரு பின்பத்தை எல்லா மக்களுக்கு வந்து ஏற்படுத்துறீங்க. இல்ல இப்போ எடப்பாடி அவர்கள் பாத்தீங்கன்னா பண்ருட்டியில வந்து அவரோட கூட்டத்தில் நடக்கும்போது என்ன சொன்னாரு, மக்கள் அங்க கேக்குறாங்க 10.5 பத்தி உங்களோட கருத்து என்ன பண்ண போறீங்கன்னு. நான் தானப்பா கொடுத்தா, நான் வந்து அதை செய்யறேன்னு சொல்றாரு. அதே அடுத்த நாள் அவர் வந்து திருச்சியில போய் இன்னொருத்தர் 10.5 கேட்கும் போது அது முடிஞ்சு போன விஷயம், அதை பத்தி ஏன் பேசுறீங்கன்றாரு. இந்த மாதிரி எடப்பாடி அவர்களும் வந்து இந்த சமுதாயத்தை வச்சு ஓட்டை தான் சூறையாடினாரே தவிர இந்த மக்களுக்கு எந்த நல்லதும் செய்யல அவர் எந்த இடத்துலயும். இதே இப்ப பிஜேபி வந்து 2024 நடந்த எம்பி எலெக்ஷன்ல ஒரு வன்னியர் கூட கேண்டிடேட் அண்ணா முருகன் இருக்கும்போது அவர் ஒரு வேட்பாளராவது வன்னியர் கொடுத்திருந்தாரு. அண்ணாமலை அவர்கள் தலைமையில வந்து எந்த ஒரு வன்னியர் கேண்டிடேட்டுக்கும் எம்பி எலெக்ஷன்ல சீட்டு கொடுக்கல. அவர் நடைப்பயணம் போகும்போது அவர் என்ன சொல்றாரு, ஜாதிவாரி கணக்கெடுப்பு எடுத்து இடஒதுக்கீடு தந்தானா ஜாதி கலவரம் வரும் அப்படின்னு சொல்லி அவர் சொல்றாரு. இப்போ என்னன்னா புதுசா ஒருத்தர் கிளம்பி இருக்காரு விஜய்ன்னு சொல்லிட்டு, அவர் வந்து வன்னியரோட எதிர்ப்பு, வன்னியரோட நலனை நம்பி ஆரம்பிச்சாரா, வன்னியர் சுத்தமா எந்த அளவுக்கு வன்னியர்களை வெறுத்து வந்து ஆரம்பிச்சாருன்னு தெரியல அந்த கட்சி. இப்ப மாநில பொறுப்பு போட்டிருக்காங்க, அதுல வந்து ஒரு வன்னியர் கூட இல்ல. நீங்க வந்து நான் என்ன கேக்குறேன் விஜய் அவர்களை, நீங்க வந்து வன்னியர்களுக்காக சமத்துவம் பேசுறீங்க, சமூக நீதி பேசுறீங்க, சமுதாய நீதி பேசுறீங்க, எல்லாமே பேசுறீங்க, ஊரா போய் வந்து எல்லா தலைவர்களை பத்தி பேசிட்டு வரீங்க. 10.5 நிலைப்பாடு என்ன? இல்லை, எல்லா ஒரு கட்சின்னு ஒண்ணு ஆரம்பிச்சா கட்சிக்குன்னு வந்து ஒரு நிலைப்பாடு இருக்கும். உங்களோட நிலைப்பாடு என்னது அந்த கட்சிக்கு? இடஒதுக்கீட்டை பத்தி உங்களோட நிலைப்பாடு என்னன்னு நான் கேக்குறேன். நீங்க அதே போல இவங்க வந்து விஜய் அவர்கள் வந்து இப்ப கொள்கை தலைவரா வந்து அஞ்சலி அம்மாளை வச்சிருக்கிறாங்க. எதுக்காக நீங்க வந்து அஞ்சலி அம்மாளை வச்சிருக்கணும்? ஒரு சமுதாயத்துல இருந்து ஒரு தலைவர் கொள்கை தலைவரா வச்சுக்கிட்டு அந்தந்த சமுதாய மக்களை வந்து ஏமாத்துறதுக்காகவும் ஓட்டுக்காகவும் நீங்க இதை பண்ணிட்டு இருக்கீங்க. இப்ப நீங்க இத்தனை வருஷமா வந்து படத்துல வந்து எல்லாரையும் பெண்களை இழிவுபடுத்தி பேசிருக்கீங்க, சிகரெட் அடிச்சிருக்கீங்க, தம் அடிச்சிருக்கீங்க, என்னென்னமோ பண்ணிட்டு ஸ்டார்ட் டவுன் பண்ணதே நீங்க தான். அதை இப்ப வந்து எல்லா மக்களும் டீனேஜ்ல இருந்து எல்லா பசங்களுமே அதை இன்ஃபுளுன்ஸ் ஆகி தான் எல்லாமே பண்ணிட்டு இருக்காங்க. நீங்க வந்து எந்த ஒரு நல்ல விஷயத்தையுமே கொண்டு வரல. நீங்க வந்து ஒரு கட்சி தலைவரா இருக்கிறது கூட ஒரு கட்சிக்கு தலைவரா இருக்க கூட தகுதி இல்லாத ஆள் தான் நீங்க. ஏன்னா எந்த ஒரு நல்ல விஷயத்துமே நீங்க படத்துல வந்து கொண்டு வரல. உங்களால் தான் இந்த டீனேஜ் பசங்களா இருக்கட்டும் எல்லாருமே ரொம்ப வந்து இன்ஃபுளுன்ஸ் ஆகி தேவையில்லாத தப்பான விஷயங்கள்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்க என்ன நல்லது பண்ணிட்டீங்க இந்த கட்சி சமுதாயத்துக்காக, சரி இந்த மக்களுக்காக எல்லாருக்கும் என்ன நல்லது பண்ணிட்டீங்கன்னு சொல்லுங்க. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஹெச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்துவிடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.